வாங்க கைஸ் தேர்ட் டைப் பார்க்கலாம். ஆக்டேல் டு பைனரியில் தேர்ட் டைப். ஆக்டேல் டு பைனரியில் தேர்டு டைப்பு. பைனரி கன்வர்ஷனில் தேர்ட் டைப். என்னென்னாக்கா ஃபுல் நம்பரும் வரும், புள்ளி வச்ச நம்பரும் ரெண்டுமே வருது. சரியா? முதல் டைப் 1ல் ஃபுல் நம்பர் வந்துச்சு, ஹோல் நம்பராக. அடுத்தது டைப் 2ல் புள்ளி வச்சு நம்பர் வந்துச்சு இல்லையா? இப்போ ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நம்பரு. அதுக்கு எப்படி பார்க்கணும் பார்ப்போம். அதே மாதிரி தான் 3 4 இங்கே புள்ளி வச்சுக்கோங்க, 3 2 1 இப்படி கேப் விட்டு எழுதிக்காங்க. 3 அப்படின்னா என்ன வரும்? திரும்ப எழுதுவோம். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. அப்போ இதுக்கு வந்து 1, இது வந்து 2, 4, 8. சரிங்களா? 8. இப்போ வந்து 3 வரணும். 3 வரணும்னா 2 + 1 3. அப்போ இங்கே மட்டும் 1 போடணும், இங்கே 0 போட்டணும். 0 1 1. 4 அப்படின்னா இங்கே மட்டும் 1 போடணும், இங்கே 0 போட்டணும். 1 0 0 புள்ளி வச்சிட வேண்டியதான். சரிங்களா? புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சுட்டு அகெயின் 3 நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல. இப்போ 0 1 1. 2ன்றது இங்கே மட்டும் 1 வைக்கணும். 0 1 0 1 1னா 0 0 1. சரிங்களா? இவ்வளோதான். இதோட ஆன்சர் எப்படி எழுதலாம்? 34.321 base 8 that is equal to 0 1 1 1 0 0 point 0 1 1 0 1 0 0 0 1 base 2. அவ்வளோதாங்க ஆன்சர். தட்ஸ் ஆல். பார்த்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் அதோட ஆக்டல் நம்பரை மட்டும் 3யோட ஆக்டல் நம்பர், 4ஓட ஆக்டல் நம்பர், இங்கே பாயிண்ட் வச்சுட்டு திரும்ப 3யோட ஆக்டல் நம்பர், 2ஓட ஆக்டல் நம்பர், 1ஓட ஆக்டல் நம்பர் எழுதிட்டு அப்படியே போட்டு ஆக்டலை கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஆக்டலை வந்து ஆக்டலை கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த 3ன்ற ஆக்டலுக்கு பைனரி நம்பர், ஈக்குவலண்ட் பைனரி நம்பரை எழுதணும். 3யோட பைனரி, ஆக்டல் 4ஓட பைனரி, டாட் வச்சுட்டு ஆக்டல் 3யோட பைனரி, ஆக்டல் 2ஓட பைனரி, ஆக்டல் 1ஓட பைனரி எழுதிட்டு அதை அப்படியே சேர்த்து எழுதி பேஸ் 2ன்னு போட்டிங்கன்னா அதாங்க ஆன்சர். ஓகே.